சக்தி பீடம் என்பதற்கு சக்தியின் அமர்விடம் என்று பொருள். ஆதிசக்தியின் ரூபமே சதிதேவி. சதிதேவியாகிய தாட்சாயினியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களில் எழுப்பப்பட்ட கோவில்களே சக்தி பீடங்களாயின. தட்சனின் மகளாக பிறந்த தாட்சாயினி சிவனை விரும்பி மனம் முடிக்கிறாள். தட்சனோ சிவபெருமானை அவமதிக்க எண்ணி அவரை அழைக்காமல் மிக பெரும் யாகத்தை நடத்தத் தொடங்கினான். தாட்சாயினி தட்சனிடம் அவன் தவறை எடுத்துரைக்க சிவபெருமான் மறுத்தும் கேளாமல் செல்கிறாள். ஆனால் தட்சன் தாட்சாயினியையும் அவமதிக்கிறான். அதனால் அந்த யாகம் அழியுமாறு சபித்துவிட்டு தட்சன் தந்த உடல் தனக்கு வேண்டாம் என யாகத்தின் தீயிலேயே விழுந்து இறக்கிறாள் தாட்சாயினி. இதனால் கோபமடைந்த சிவன் காளி, வீரபத்ரன் முதலானவர்களை அனுப்ப அவர்களும் தட்சனின் யாகத்தையும் தட்சனையும் அழிக்கிறார்கள். மனைவி இறந்த வருத்தத்தில் சிவன் தாட்சாயணியின் இறந்த உடலை எடுத்துக்கொண்டு ஊழித்தாண்டவமாடினார். அதனால் பிரபஞ்சமே நடுங்கியது. சிவனின் ஆட்டத்தை நிறுத்த மகாவிஷ்ணு தன் சக்கராயுதத்தால் தாட்சாயினியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினார். அதன் பிறகே சிவன் சாந்தமானார். சக்கராயுதத்தால் சிதறிய தாட்சாயணியின் உடல் பகுதிகள் 51 இடங்களில் விழுந்து அவையே சக்தி பீடங்களாயின. For more information, watch the full video, link in description.